அதனால எங்க 2 பேரும் நாங்க. பட் இந்த மாதிரி இப்ப குரூப்பிசம் பண்ணி சாண்ட்ரா எஃப்ஜே எவ்வளவு பேர் ஓட்டு, ஒரே சாண்ட்ரா எஃப்ஜே இவங்க மொத்தமா டீம் பண்ணாங்க. கர்மான்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி சுபிக்ஷாக்கு நீ அன்னைக்கு சொன்ன தொடக்கூடாதுன்னு, அக்கா தங்கச்சி எல்லாம் வேணான்னு. இன்னைக்கு உனக்கு நடக்குது, அவ்வளவுதான். அதே மாதிரி கமருதீனை ஃப்ரீயா விட்டாவே அவன் வந்து ஓரளவுக்கு ஜெயிச்சிருவான். ஆனா இந்த பொண்ணு விடாது. அதனாலதான் பக்காவா பிளான் பண்ணி கமருதீனா இருந்தாலும் சரி, சபரியா இருந்தாலும் சரி, இது வந்து நோட்டை விட்டுக்கிட்டே அவங்கள கலாட்டா பண்ணிட்டு இருக்குது. இவங்க எப்படி பிராங்க் பண்ணாங்களோ அந்த மாதிரி பிக் பாஸ் டீம் வந்து பிராங்க் பண்ணிட்டாங்க. ரெட் கார்டுன்னு கொடுக்கலாம் இல்ல கமருதீனுக்கு. இந்த ரம்யா இருக்குல்லங்க, திறந்தாவே அசிங்கமா தாங்க பேசுதாதான் உண்மை. நிறைய கட் பண்ணிடுறாங்க. எஃப்ஜே ஆனா திவ்யாக்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறாரு. அந்த இதுல இருந்து வந்து அந்த பொண்ணு இப்படி இருக்குதே. ஏங்க எங்க இருந்தா நாங்க நேஷனல் டிவின்னு எல்லாம் தெரியும். இந்த மாதிரி இப்ப தெரியல நேஷனல் டிவின்னு. ஏற்கனவே இந்த கலாட்டெல்லாம் நீ பண்ணால் தானே. இது வந்து துஷாருக்கு சொன்ன நேஷனல் டிவின்னு இப்ப நீலாம்பரி மாதிரி ஒரு வேஷம் போட்டுட்டு இருக்கு. சரி, பார்வதி பெருசாலாம் எதுவும் சாதிக்கல. அந்த டிரான்சிஷன் நீ ரொம்ப அவ்வளவு அராஜகமா இருந்துட்டு இப்ப நீ அமைதியா இருக்கிறத வந்து பார்த்து அவங்க உனக்கு ஓட் பண்ணாங்க, அவ்வளவுதான். அதுவும் இங்க எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் வந்து எல்லா கொஸ்டின் பேப்பரும் அவுட் பண்ணதுக்கு அப்புறம் என்னங்க பெருமை?